Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல 5th questionல first subdivision பார்க்க போறோம். அதாவது solve the equation. இப்போ இந்த equation வந்து solve பண்ணும். equation வந்து என்ன? 6x power 4 minus 35x cube plus 62x square minus 35x plus 6 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ஸ்லாம் பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எங்கன்னா 6. அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது என்ன இருக்குது 6. ஸோ சேமா. இப்போ அடுத்த கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -35. இப்போ லாஸ்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் -35. நடுவில் ஒரு டேர்ம் தான் 62 இருக்குது இந்த கோஎஃபிஷியன்ஸ், அதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ அது ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா x பவர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈவன் டிகிரி ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம x2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ x2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன வரும்? 6x² minus 35x plus 62 minus 35 by x அப்படின்னு வரும் plus 6 by x² equal to 0. இப்போது 6x² அதே மாதிரி ப்ளஸ் 6 by x² இதை ஒன்றா எழுதிக்கலாம். அதே மாதிரி -35x அடுத்து -35 by x இதை ஒன்றா எழுதிக்கலாம் ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 6ஐ காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? x² ப்ளஸ் 1 by x² அப்படின்னு வரும். இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் -35 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? x ப்ளஸ் 1 by x அப்படின்னு வரும் ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. இப்போது இதில் x plus 1 by x இதை வந்து நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது let y equal to x plus 1 by x. அப்போது y² வந்து உங்களுக்கு என்ன வரும்? x plus 1 by x the whole square அப்படின்னு வருமா? இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x² plus 2 into x into 1 by x அப்படின்னு வரும் plus 1 by x². இப்போ இந்த x வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி வந்து இங்கே 2 தான். அதாவது x² plus 2 plus 1 by x². அதாவது y² வந்து உங்களுக்கு இப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே x² plus 1 by x² தான் இருக்குது. அப்போ இந்த 2 வந்து நம்ம அந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ என்ன வரும்? y² minus 2 equal to x² plus 1 by x². அப்போது இங்கே 6 into x² plus 1 by x² வர இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? y² minus 2 minus 35 into x plus 1 by xக்கு பதிலாக y அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் plus 62 equal to 0. இப்போ இந்த 6 உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்? 6y² 6 into -2 என்ன வரும்? -12 minus 35y plus 62 equal to 0. அப்போது 6y² minus 35y minus 12 plus 62 என்ன வரும்? plus 50 equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரணும்? 50 into 6 அதாவது என்ன? 300. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும்? -35. இப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -20 and -15. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300, ஆட் பண்ணிங்கன்னா -35. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? 6y² minus 35yன்றதை நம்ம -15y minus 20y அப்படின்னு எழுதலாம் plus 50 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது? 3y. அப்போ 3y காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? 2y minus 5 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது? -10. அப்போ -10 நம்ம காமனாக எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2y minus 5 அப்படின்னு வருமா? equal to 0. அப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் என்ன? 3y minus 10 into 2y minus 5 equal to 0. அப்போது 3y minus 10 equal to 0. அதே மாதிரி 2y minus 5 equal to 0. 3y minus 10 equal to 0னா அப்போ yயோட வேல்யூ இங்கே என்ன? 10/3. 2y minus 5 equal to 0னா அப்போ இங்கே yயோட வேல்யூ என்ன? 5/2. இதில் yன்றது நம்ம என்ன எடுத்திருந்தோம்? x plus 1 by x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது x plus 1 by x equal to 10/3. இங்கே வந்து x plus 1 by x equal to 5/2. இப்போது இங்கே LCM எடுத்தோன்னா என்ன வரும்? டினாமினேட்டர் x, நியூமரேட்டர் என்ன வரும்? x² plus 1 equal to 10/3. இப்போ இந்த 3 இந்த சைடு மல்டிப்ளை ஆகும். அதாவது 3 into x² plus 1. அதே மாதிரி x இந்த சைடு மல்டிப்ளை ஆகும். அப்போது equal to 10x.
இப்போ இந்த 3 உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 10x. இப்போ இந்த 10x இந்த சைட் போச்சுன்னா மைனஸ், அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா டினாமினேட்டர் x, நியூமரேட்டர் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5/2. இந்த 2 இந்த சைட் மல்டிப்ளை ஆகும், அப்போ 2 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதே மாதிரி x இந்த சைட் மல்டிப்ளை ஆகும், அப்போது ஈக்குவல் டு 5x. அப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5x. 5x இந்த சைட் போச்சுன்னா மைனஸ், அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன், அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா 3 இன்ட்டு 3 9 வரணும், ஆட் பண்ணோன்னா மைனஸ் 10. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் மைனஸ் 9 அண்ட் மைனஸ் 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 9, ஆட் பண்ணோன்னா மைனஸ் 10. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 3x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸில் 3xை காமன் எடுத்தோன்னா என்ன வரும் x மைனஸ் 3. அடுத்த 2 டேர்ம்ஸில் மைனஸ் 1 காமன் எடுத்தோன்னா என்ன வரும் x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 3x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போது 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன 1/3, இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன 3. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரணும் 2 இன்ட்டு 2 4, ஆட் பண்ணோன்னா மைனஸ் 5. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் மைனஸ் 4 அண்ட் மைனஸ் 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4, ஆட் பண்ணோன்னா மைனஸ் 5. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் 2xை காமன் எடுத்தோன்னா என்ன வரும் x மைனஸ் 2. அடுத்த 2 டேர்ம்ஸில் மைனஸ் 1 காமன் எடுத்தோன்னா என்ன வரும் x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 2x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன 1/2, இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன 2. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 1/3, 3, 1/2 and 2. ஸோ இதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். அதாவது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ரூட்ஸ் இதான். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.